பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். எவ்வளோ பெரிதான கிருபை நாம் இந்த கடைசி மாதத்தையும் கூட காணும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். அதுவும் இது ஒரு கிறிஸ்மஸ் மாதம். நாம் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுகிற மாதத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 11 மாதங்கள் எவ்வளவு அதிசயமாக தேவன் நம்மை தப்புவித்தார், நம்மை நடத்தியிருக்கிறார். அதற்காக கோடி ஸ்தோத்திரம். அவரை துதியுங்கள். இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த மாதத்திலும் கூட கர்த்தருடைய கட்டளையின்படியே தரித்திரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். ஏராளமான மக்கள் உங்களுடைய கைகளை நீட்டியிருக்கிறீர்கள். பாளையங்கோட்டையிலிருந்து ஐசக் ஐயா, பெருங்கோடியிலிருந்து லாரன்ஸ் ஐயா போன்றவர்கள் ஏராளமான சேலைகளை வாங்கி அனுப்பியிருக்கிறீர்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஏராளமான சேலைகள் தேவைப்படுகின்றன. கிமை பேண்ட் ஷர்ட்டுகள் நமக்கு தேவைப்படுகின்றன. கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் தரித்திரர்களுக்காக வாங்கி அனுப்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது 3வது சனிக்கிழமை என்று நாசரேத்து கூட்டத்தில் அங்கு வருகிற ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை நான் அறிவிக்க ஆசைப்படுகிறேன். அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே, நமக்கு இன்னும் 5 ஆட்டுக்கடாக்கள் தேவைப்படுகின்றது. ஏற்கனவே 5 ஆட்டுக்கடாக்களை கொடுப்பதாக நல்ல உள்ளம் கொண்டவர்கள் வாக்கு பண்ணியிருக்கிறார்கள். உங்கள் வீடுகளிலே ஆட்டுக்கடாக்களை வளர்ப்பீர்கள் என்றால் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் என்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் முதல் சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே நாகர்கோவில் ஜனங்களே உங்களை தேடி அடியார் வருகிறேன். அந்த வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் இருக்கிற விஜயதா மண்டபம் உங்களுக்கு தெரியும். அடுத்தாப்புல ஒட்டி மேற்கு பக்கமாக இருக்கிற ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். ரீத்துக்குரியவர்கள் கூட்டத்தில் அனைவருக்கும் சிறப்பான கிறிஸ்மஸ் விருந்து வழங்கப்படும். அனைவருக்கும் பிரியாணி, சிக்கன் கிரேவி மற்றும் கேசரி, தயிர் சாதம், வெங்காய பச்சடி எல்லாம் வழங்கப்படும். நாகர்கோவில் ஜனங்கள் அனைவரும் திரளாக வந்து பங்கேறுங்கள். உங்கள் குடும்பத்தாரை அழைத்து கொண்டு வாருங்கள், நண்பர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். இது ஆண்டவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிற காலமாக இருக்கிறது. அடுத்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்டத்திலும், அதுக்கு அடுத்த சனிக்கிழமை ஆசிரியத்திலும், அதுக்கு அடுத்த சனிக்கிழமை சென்னையிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் உண்டு என்பதை உங்களுக்கு நான் அறியப்படுத்த விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை மாதத்தின் முதல் ஞாயிறாக இருக்கிறபடியினாலே காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் நாசரே தேவனுடைய மாளிகையில் இருந்து நான் என்னை சந்திக்க வருபவர்களை சந்திப்பது வழக்கம். எனவே நீங்கள் விரும்பினால் தாராளமாக வந்து என்னை சந்திக்கலாம். வந்து உங்கள் பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் ஜெபித்து விட்டு போகலாம். மாதத்தில் ஒரே ஒரு நாள் தான் அடியார் ஜனங்களை நேரடியாக சந்திக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நமது தேவனுடைய மாளிகைக்குள்ளாக இருக்கிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த நல்ல ஆவிக்குரிய முதியோர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். தினந்தோறும் அங்கே இருக்கிற முதியவர்களுக்காக நல்ல ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன. நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் மற்றும் பாஸ்டர்ஸ் வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆவிக்குரிய ஆராதனைக்கு அவர் அழைத்து கொண்டு செல்லப்படுறாங்க. எனவே யார் கடைசி காலங்களிலே ஆவிக்குரிய இல்லத்தில் முதியோரிடத்தில் இருக்குன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க நீங்கள் தாராளமாக இங்கே வந்து சேரலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இங்கே இருக்கிற இந்த மக்களெல்லாம் நாசரேத் பகுதியில் அதிக மழை, அதிக குளிராக இருக்கிறபடினாலே ஸ்வெட்டர், மஃப்ளர் போன்ற ஷூஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே சாக்ஸ் அதெல்லாம் நீங்கள் விரும்பினால் வாங்கி கொடுக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனாலும் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற ஒரு சில குடும்பங்களை உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறேன். கிறிஸ்துமஸ் மாதம், இந்த மாதம் திருமணத்துக்கு ஏற்ற மாதம். பிரியத்துக்குரியவர்களே, 3 குடும்பத்தாரை நான் அறிவிக்கிறேன். இவர்களெல்லாம் ஏற்கனவே திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே ஏதோ சில பிரச்சனைகளினாலே துரதிர்ஷ்டவசமாய் பிரிந்து விட்டார்கள். இப்பொழுது சட்டப்பூர்வமாகவும் அவர்கள் பிரிந்து விட்டார்கள். இவர்களுக்கு நல்ல ஜெபிக்கின்ற கர்த்தரை அறிந்த மணவாட்டிகள் தேவை. முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகள் இருக்காங்க, 27 வயசாகுது. நல்லா ஜெபிக்கிறவங்க குடும்பம். அந்த குடும்பத்துக்கு நல்ல படித்து வேலை பார்க்குற ஜெபிக்கிற மணமகன் தேவை. அந்த மகளும் கூட பிஆர்டி முடிச்சிருக்காங்க. அடுத்தாப்பில் அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தம்பிக்கு இப்போ 37 வயசாகுது. மேனேஜராக இருக்கிறாங்க. கீழே 60 பேர் வேலை பார்க்குறாங்க. நல்ல வசதி. அவருடைய குடும்பம் நல்லா ஜெபிக்கிற குடும்பம். இந்த மகனுக்கும் நல்ல ஜெபிக்கிற குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு மணவாட்டி தேவை. 3ஆவதாய் திருச்சி சிட்டியில் பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. அவருடைய அன்பு மகனுக்கு இப்பொழுது 30 வயதாகிறது. நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஏற்ற குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல மணமகள் தேவை. பிரியத்துக்குரியவர்களே, லூக்கா 5:6 அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியாக மீன்களை பிடித்தார்கள். எந்த இடத்துல தோல்வி அடைந்து மனம் வெறுத்து போயிருந்தாரோ அதே இடத்துல போய் மறுபடியும் முயற்சி செய்ய என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். அதைவிட கடினமான காரியம் எதுவுமே கிடையாது. கடந்த காலத்தில் சந்தித்த தோல்விகள் வேண்டாம் வேண்டாம் காலை வைக்காத,
பின்வாங்கு, எதுவுமே உனக்கு வேண்டாம், நீ மறுபடியும் முயற்சி உனக்கு தோல்விதான்னு சொல்லி மிகப்பெரிய அழுத்தத்தை மனதில் கொண்டு வரும். ஆனால் இயேசு சொன்னபடி மறுபடி போட்ட பொழுது வலைகள் கிழியத்தக்கதாக பேதுரு மீன்களை பிடித்து பிரமித்து போனாராம். 11 மாதங்களும் நீங்கள் மீன்களை பிடிக்க முயற்சி செய்து கடும் பிரயாசப்பட்டு எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்து மனம் வெறுத்து போன ஒரு நிலைமையில் இருக்கலாம். இது கடைசி மாதம், டிசம்பர் மாதம். இந்த மாதம் நான் முயற்சி செய்யணுமா? எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு ஜெபம் வேண்டாம், எனக்கு ஊழியம் வேண்டாம், எனக்கு கர்த்தரை வார்த்தை வேண்டாம், நான் சாதாரணமான மனுஷனாகவே இருக்கிறேன், மனம் வெறுத்து போயிருக்கலாம். இல்லை, மறுபடியும் முயற்சி செய்யுங்கள். 11 மாதங்கள் நீங்கள் தோற்று போனதுனால இந்த மாதமும் தோற்று போகிற அவசியமே இல்லை. உங்கள் வலைகள் கிழியத்தக்கதாக தேவன் மிகப்பெரிய வெற்றி இந்த மாதத்தில் தருவார். உங்களை நேசிப்பவர்கள் அகமகிழ்வார்கள், குதிப்பார்கள். உங்களை வெறுக்கிறவர்கள், உங்களை எதிரிகள் வாயடைத்து போவார்கள். கர்த்தர் உங்களுக்கு தோல்வியடைந்த அதே இடத்துல இந்த மாதத்திலே மாபெரும் வெற்றியை தருவார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனம் முதல். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உன் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீயோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. பார்த்தீங்களா? லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் டேக்கன் பை சைமன் பீட்டர். நிறைய முயற்சி எடுத்திருக்கார். இரவு முழுவதும் அவர் ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். போட்டில் போய் அவங்களுக்கு மீன் பிடிக்கிறது எத்தனையோ வருடமாக அவர்களுக்கு வழக்கம். அவர்கள் கடலை நன்கு அறிவார்கள், மீன்களையும் நன்கு அறிவார்கள், மீன்களை எப்படி பிடிக்க வேண்டும் என்றும் நன்கு அறிவார்கள். ஆனாலும் ஏதோ காரணத்தினாலே அந்த இரவிலே அவர்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் ஒரு மீனை கூட பிடிக்க முடியவில்லை. அது அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வி, மனவேதனையை அவர்களுக்கு உண்டு பண்ணியிருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லை. இரவு முழுக்க ட்ரை பண்ணுறாங்க, தூக்கத்தை கெடுத்து பெரிய எதிர்பார்ப்போடு சென்று வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்திருப்பாங்க, நாங்கள் நிறைய மீன் பிடிச்சிட்டு வரோம், நிறைய காசு அதை விற்று கொண்டு வருவோம், 1000 எதிர்பார்ப்புகளோடு சென்றிருப்பாங்க. அந்த ஆசையோடு வலைகளை போட்டிருப்பாங்க. ஒன்றுமே கிடைக்கல. கொஞ்சம் கிடச்சிருந்தா கூட பரவாயில்லை, ஏதோ கொஞ்சமாக மீன் பிடிச்சிருந்தா கூட சந்தோஷமாக வந்திருப்போம். ஒன்றுமே ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. நமது ஊழியத்தில் எத்தனையோ மீன் பிடிக்கிற நல்ல குடும்பத்தால் இருக்கிற, முக்கியமாக வீரபாண்டியப்பட்டினத்தில் ஜெபமாலை அண்ணன் மற்றும் வசந்தி அக்கா தம்பதியினர் இருக்காங்க. பல வருடமாக நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிறவர்கள், உண்மையான மக்கள், மரியாதை தெரிந்த மக்கள், நமது ஊழியத்திற்காக மிகவும் அன்பு வைத்திருப்பவர்கள், வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள். அவர்கள்ட்ட நான் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, ஒரு தடவை கடலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னாலே 25,000 50,000, அதாவது டீசல் கூட வர்றவங்களுக்கு பேட்டா அப்படிலாம் இருந்தால் தான் கப்பல் போயிட்டு வரும். 50,000 செலவு மினிமம். அதே மாதிரி 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம்லாம் போட்டு ஒருக்கா போயிட்டு வர்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. செலவு மாத்திரம் ஆகும். அப்போ மீன் அதுக்கு டபுள் மடங்கு ரேட்டுக்கு கிடைக்கணும். கிடைச்சாதான் அந்த செலவினங்கள் மீட் பண்ணப்படும், அவங்களுக்கும் ஏதாவது கிடைக்கும். ஆக இப்படி கதை இருக்கத்தக்கதாக ஒன்றுமே கிடைக்காமல் வந்து விட்டால், வலை அறுந்து விட்டால் அவங்க ஏமாற்றத்தோடு கூட திரும்புவாங்க. ரொம்ப கஷ்டங்கள் வந்துவிடும். மீன் பிடிக்கிற தொழிலில் எவ்வளவோ வேதனைகள் இருக்கிறது என்பதை இந்த நாட்களில் அவர்கள் மூலமாக நான் கேட்டு அறிகின்றேன். இதை நாளிலே அவர் நைட்டு முழுக்க ட்ரை பண்ணி ஒன்றும் கிடைக்கல. இது மீன் பிடிக்கிற தொழிலை குறித்து உள்ள செய்தி போலுக்கு பாஸ்டர் நீங்கள் அதை தான் பேசுகிறார் போலுக்கு, நமக்கு இல்லை டிவி ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. இதே போல் இந்த நாளிலே நீங்கள் இந்த 11 மாதங்களும் ஏதோ ஒரு விதத்தில் வலையை போட்டிருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். 11 மாதங்களும் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, எந்த பிஸ்னஸ் பண்ணுறது, இதில் காசை போடு, அதில் காசை போடு, ரியல் எஸ்டேட்டில் போடு, ஹோட்டலில் வச்சிரு. இந்த நாட்களில் நிறைய டீ கடையை நல்லா போடுது, டீ கடையை வை, வடையை பொரிச்சு போடு, போண்டாவை போடு, பரோட்டா கடையை வை, செல்ஃபோன் கடையை வை, அந்த கடையை வை, இந்த கடையை வை என்று என்னெல்லாமோ நீங்கள் பிரயாசம் எடுத்தும் கூட ₹1 கூட உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். இல்லை வெறும் நஷ்டமாக இருக்கலாம். 11 மாதங்கள் இப்படியாக உங்களுக்கு இந்த சீமோன் பேதுருவை போல ஏமாற்றத்தின் மத்தியிலேயே கடந்து போயிருக்கலாம். ROI அப்படிங்கிறாங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம கொஞ்சம் பணத்தை போட்டோம்னா, உழைத்தோம்னா, பணம் ப்ளஸ் உழைப்பு, முதலீடாக சில பணத்தை போட்டு கடையை வச்சு அதுக்கு ரேக்லாம் அடித்து ஜாமானை வாங்கி வச்சு
அதுக்கு எலக்ட்ரிசிட்டி கட்டி அட்வான்ஸ் கொடுத்து என்னெல்லாமோ இருக்குது லோஸ்க்குன்னு. அது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இவர் உழைப்பு. அதோடு கூட நீங்கள் இரவும் பகலும் எல்லாத்தையும் போட்டுட்டு கடையிலே உட்காந்துருக்கணும், வர்றவங்கள்ட்ட சிரித்து பேசணும், வேலைக்காரங்களை கவனிக்கணும். இதெல்லாம் செஞ்சால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது? போடுற பணம் 10 லட்ச ரூபா அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் ரிட்டர்ன் ஆகுது, அதில் எவ்வளோ கிடைக்குது, எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுது, செலவு போக கைக்கு எவ்வளோ வருது வந்து நிற்கிது, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பணம் கையில் நிற்கிது. இதுதான் பிஸ்னஸ், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இரவில் தேர் வாஸ் நோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் பீட்டர். சிமிலர்லி இந்த வருஷத்தில் 2025 நீங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி உங்களுக்கும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றுமே இல்லாமல் நெல்லாக இருக்கலாம். எவ்வளவோ உழைத்து எவ்வளவோ போராடி பார்த்து அங்கேயுமாய் ஓடி ஒவ்வொரு ஊராக ஓடி எத்தனையோ இரவுகள் கண்வழித்து எவ்வளவோ வேர்வை சிந்தி எவ்வளவோ அலைந்து திரிந்து பார்த்தும் கூட உங்களுக்கு பணமே கிடைக்காமல் போயிருக்கலாம். சீமோன் பேதுருவை போல, ஐயோ நான் 11 மாதங்கள் இந்த 2025 என் வலைகளை வீசி நான் ஆண்டவருக்காக நான் ஊழியத்தை ஆண்டவரை முன்வைத்து நான் பிஸ்னஸை பண்ணி எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லையே என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் பிரியத்துக்குரியவர்களே, நான் எவ்வளவோ படித்து பார்த்து விட்டேன், படித்து முடித்து அந்த எக்ஸாம் நான் எழுதினேன், டிஎன்பிசி எழுதினேன், டெட் எழுதினேன், நெட் எழுதினேன். எக்ஸாமுக்காக ரெடி பண்ணுற வாலிபர்களை பார்க்குறேன். நிறைய தம்பிமார் தங்கச்சிமார் நம்ம காலேஜில் படிச்சுட்டு அவங்கள எங்கேயாவது ஒரு மாதம் இல்லைன்னா ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது, என்னடா பண்ணுற தம்பி, என்னம்மா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஒன்றும் சொல்லுவாங்க, சார் நான் அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். என்ன அகாடமின்னா ஏதோ ஒரு பேரை சொல்லுவாங்க. அந்த அகாடமியில் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க? எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நான் அந்த எக்ஸாமை குறி வச்சுருக்கிறேன், இந்த எக்ஸாமை குறி வச்சுருக்கிறேன். எவ்வளவோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாலிபர்கள் பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுகிறாங்க, போலீஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஏதாவது ஒரு பியூன் வேலையாவது கிடைத்துறாது. 1000 கனவுகளோடு கூட அவங்க அகாடமியில் போய் சேர்ந்து பணத்தை எல்லாம் செலவழித்து இரவு போடு உட்காந்து படிக்கிறாங்க. இது படிக்கிற காலத்துலேயே அப்படி படிச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அப்போ அதனுடைய அருமை தெரியல. அன்றைக்கி நிறைய பசங்க எங்கடா போகிறீங்க? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போகிறோம் சார். நான் நடத்தும் போது கிளாஸ் நடத்தும் போதெல்லாம் கவனிக்கவே மாட்டீங்க, இப்போ என்னடா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறீங்க? அப்போது அதனுடைய அருமை எங்களுக்கு தெரில சார், இப்போ தான் தெரியுதுன்னு சார் சொன்னாங்க. பிரியத்துக்குரிய அது ஒரு புறம் இருக்கத்தக்கதாக எத்தனையோ பேர் இந்த வருஷம் நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதி ஒன்றுமே ஒரு வேலையும் கிடைக்காம போயிருக்கலாம். எவ்வளோ பிஸ்னஸில் எவ்வளோ பணத்தை போட்டு ஒன்றுமே கிடைக்காம போயிருக்கலாம். மினிஸ்ட்ரியில் ஊழியத்தில் நீங்கள் அங்கே இங்குமாய் சென்று ஆண்டவருக்காக எவ்வளோ பிரயாசங்களை எடுத்து பார்த்து உங்களுக்கு ஒன்று கிடைக்காம போயிருக்கலாம். அதனால் மனம் நொந்து இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுட்ருக்கலாம். 11 மாதம் போயிடுச்சே, ஐயோ ஒன்றுமே எனக்கு கிடைக்கலையே, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லையே, அந்த பாஸ்ட் இந்த வருஷம் இப்படி இருக்கும், இந்த வருடம் இப்படி இருக்கும், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ உயர்த்தப்படுவாயின்னு சொல்லி யாரெல்லாமோ பிரசங்கம் பண்ணாங்களே, ஐயோ எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே ஐயோ என்று கவலையோடு கூட சீமோன் பேதுருவை போல கண்ணீரோடு கூட இந்த 12வது மாதத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கலாம். நான் இந்த மாதத்தை எப்படி சந்திக்க போகிறேன்? 11 மாதம் எனக்கு தோல்வி ஆயிடுச்சு, இந்த மாதமும் எனக்கு தோல்வியாக தான் இருக்கும். இம்மட்டும் ஆண்டவர் எனக்கு குழந்தையை தரலையே, இந்த வருஷத்தில் குழந்தை கிடச்சிரும்னு யாரெல்லாமோ ப்ராஃபஸி சொன்னாங்களே, உனக்கு வீடு கிடச்சிரும்னு சொல்லி யாரெல்லாமோ சொன்னாங்களே, ஐயோ உனக்கு எப்படியாவது கல்யாணம் ஆயிரும்னு சொன்னாங்களே, ஒன்றுமே நடக்கலையே, என் பிள்ளைக்கு ஒரு வரணும் வரவே இல்லையே. இதெல்லாம் நியாயமான குமுறல்கள், நியாயமான கவலைகள். இது இன்னைக்கு எக்கச்சக்கமான மக்களுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் வந்துட்டு, ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கவில்லை, எதுவுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று இந்த சீமோன் பேதுரு ஆண்டவரிடத்தில் அங்கலாய்த்தது போல நீங்களும் இன்றைக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். உங்களை நோக்கி தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். Today God is talking to you only. Totally failed, totally disappointed, totally no use, totally there is no return on investment. எவ்வளோ பணத்தை போட்டு ஒன்றும் வரவே இல்லை, கடனுக்கு மேல் கடனை தான் ஆகிருக்குது, வியாதிக்கு மேல் வியாதியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பதிலை ஆண்டவர் இங்கே சொல்கிறார் பாருங்கள். 4 அவர் போதகம் பண்ணி முடித்து சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். To throw your net deep, take your boat deep inside the blue sea. ரொம்ப தூரமாக போய் அந்த வலையை போடுப்பா, நீ பக்கத்தில் ட்ரை பண்ணுற, ரொம்ப ஆழமாக போடு, வலைகளை போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தோல்வி அடைந்து விட்டோமே, இரவு முழுவதும் நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோமே, ஒன்றுமே கிடைக்கவில்லையே, பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும், நீ போடு,
மறுபடியும் கடலுக்கு போ, மறுபடியும் போட்டை எடு, மறுபடியும் வள்ளையை போடு, ஆழமாக போய் போடு, உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தோல்வியில் மத்தியில் நிற்கிற அந்த மனிதனுக்கு, சீமோனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, go and put the nets again. மறுபடியும் ட்ரை பண்ணு, விட்டுறாத, வீட்டுக்கு போயிடாத, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிடாத, விளையாட்டு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிடாத, இதுதான் விளையாட்டே இருக்குது, போ, மறுபடியும் போய் போடுப்பா என்று ஆண்டவர் சீமோனில் சொன்ன மாதிரி உங்கள்கிட்டையும் சொல்கிறாரு. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? பொதுவாகவே தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிற பொழுது யாராக இருந்தாலும் சரி, மனிதனுடைய சுபாவம், இவ்வளோ தோல்வியை சந்திச்சிட்டேன், இனி எனக்கு ஒன்றுமே வேண்டாம், இனி எனக்கு எதுவுமே வேண்டாம், போங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க. சில நேரங்கள் அம்மாக்கிட்ட நான் எனக்கு ரொம்ப பசியாக வந்திருக்கேம்மா, எனக்கு சீக்கிரமாக சாப்பாடு தாங்கன்னு கேட்பேன். ரொம்ப பசிக்கும். சில நேரங்களில் பாவம் அம்மா வயசான காலத்தில் நல்லா டேஸ்ட்டாக சமைப்பாங்க. அம்மா கைப்பட்டால் எதுனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். சிக்கன்னாலும் சரி, மட்டன் பிரியாணினாலும் சரி, சப்பாத்தி வச்சாலும் சரி, சப்பாத்தி குருமா வச்சாலும் சரி, பருப்பு சாம்பார் வச்சாலும் சரி, மீன் கூட அம்மா சூப்பராக சமைப்பாங்க. அது கொடுத்து வச்சுருக்கணும். சில நேரங்களில் அம்மா கொஞ்சம் தாமதம் ஆயிடுவாங்க. பாவம் வயசான காலத்தில் அவங்க தாமதம் பண்ணுறது ரொம்ப சகஜமான. உடனே கோவம் வந்துடும், எனக்கு சாப்பாடே வேண்டாம் போங்க. இப்போ சொல்கிறதில்ல, சின்ன வயசில் எனக்கு சாப்பாடே வேண்டாம் போங்க. மோடி போட்டுக்கிட்டு நான் உட்காந்துருப்பேன். நான் ஐயா சாப்பிடியா. சில வீட்டில் சாப்பிடனா போடான்னு சொல்லி அடித்து விரட்டி விட்டுருவாங்க. நம்ம அம்மா அப்படி கிடையாது, ஆசிரியத்தம்மா சாப்பிட்றான்னு சொல்லுவாங்க. அன்பு நிமித்தமாக என் மகன் சாப்பிடாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறது அம்மாவுடைய அன்பு. அது சொல்லுது, நீ உட்கார்டாங்க, லேட்டானா என்ன சாப்பிட்றா, நீங்கள் சாப்பாடு எத்தனை மணிக்கு தந்தானே சந்தோஷமாக சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடுவோம். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், என் மகன் சாப்பிடாமலே போயிடக்கூடாதுங்கிறது தாயுடைய மனதாக இருக்கும் என்றால், என் மகன் மீன் பிடிக்காமலே போயிடக்கூடாது, தோல்வியோடய போயிடக்கூடாது. அது தாயை போல் நம்ம நேசிக்கிற நம்முடைய ஆண்டவருடைய அன்பல்லவா. பேதுருவே, நீ ஒன்றுமே இல்லாமல் நீ வீட்டுக்கு போகிறது என்னோட சித்தம் இல்லைப்பா, எனக்கு மனசு கேட்கலப்பா. நீ எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்த, எல்லாருக்கும் கிடச்சிருக்கு, இல்லைன்னா ஒருத்தருக்கும் கிடைக்கல. அதை பற்றிலாம் ரெண்டாவது, என் பிள்ளை நீ எனக்கு போட்டு கொடுத்த, நீ எப்படிப்பா நீ வெறுமையாக வீட்டுக்கு போனோம், எனக்கு விருப்பம் இல்லைப்பா, நீ ட்ரை பண்ணு. கர்த்தருடைய இதயம் உங்களுக்காக துடிக்கின்றது. உங்களுக்கு தோல்வியாக உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. உங்களை வெறுங்கையாக வச்சிருக்கிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு வருமானமே இல்லாமல் இருப்பது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. நீங்கள் தொடர்ந்து அடிக்கு மேல் அடி வாங்கிட்டு இருக்கிறது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. உங்களை எப்படியாவது ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிற 11 மாதம் தோற்று போயிட்ட உன்னை இந்த வருஷம் அப்படி நான் வெறுங்கையாகவே உன்னை விடுறது, வெறுங்கையாகவே நீ இருக்கிறது, பணமே இல்லாமல் நீ இருக்கிறது, திருமணமே ஆகாமல் நீ இருப்பது, குழந்தையே உனக்கு இல்லாமல் இருப்பது, சொந்த வீடே இல்லாமல் இருப்பது, உனக்கு பிஸ்னஸே இல்லாமல் இருப்பது, நீ எக்ஸாமில் பாஸ் ஆகாமல் இருப்பது என் சித்தம் அல்ல. இந்த வருஷம் நீ ட்ரை பண்ணு, இந்த மாதம் நீ ட்ரை பண்ணி பாரு, நான் உன்னை எப்படியாவது நான் ஆசீர்வதிப்பேன்ப்பா. அவருடைய இதயமானது நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறது. தாயுடைய உள்ள மகன் எப்படியாவது சாப்பிட்றணும். வேறு தாயாக இருந்தால் தூக்கி வீசிட்டு இஷ்டம் இருந்தால் சாப்பிடல ஓடுறான்னு சொல்லி விரட்டி விட்டுருப்பாங்க. உனக்கு இது வேறு சாப்பாடு கொடுக்குறதே பெரிய விஷயம், ஏன்னா உங்களுக்கு டைம் தரணுமா அப்படின்ட்டு இருப்பான். ஆனால் இந்த தாய் எங்கள் தாய் சாப்பிட்டு போயிருமா, தயவுசெய்து சாப்பிடு. தாயுடைய அன்பு தன் பிள்ளை எப்படியாவது சாப்பிட்றணும்னு நினைக்கிறது மாதிரி இயேசுடைய அன்பு தாயுடைய அன்புக்கும் மேலாக இருக்கிறபடினாலே என் மகன் எப்படியாவது வெற்றி பெறணும். 11 மாதம் பல காரணங்களால் என் மகன் வெற்றி பெறலை, என் மகா வெற்றி பெறலை, இனியாவது அவன் வெற்றி பெறட்டும், இனியாவது அவன் வாழ்க்கையில் உயரட்டும், இந்த மாதத்திலாவது அவன் கனி கொடுக்கட்டும், இந்த மாதத்திலேயாவது அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் அவன் வாய்க்கட்டும், இந்த மாதத்திலாவது அவனுடைய மன விருப்பம் நிறைவேறட்டும், இந்த மாதத்திலாவது அவன் தலை நிமிர்ந்து நிற்கட்டும், அவன் வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் நான் அவனை உயர்த்தட்டும், அவன் பாத்திரங்களை நிரப்பட்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மகனே, நீ வீட்டில் இருந்தாத, நீ சோர்ந்து போயிடாத, நீ படுத்துக்கிடாத, வண்டி மாடு படுத்துக்கிற மாதிரி நீ படுத்துக்கிடாத, நான் வண்டியை நீ இழுக்க மாட்டேன்னு சொல்லாத. இன்னும் 1 மாதம் இருக்கலாம், 30 நாள் இருக்கலாம், முடிந்தளவு முயற்சி எடு, முடிந்தளவு நீ படி, முடிந்தளவு நீ ஊழியம் செய், முடிந்தளவு நீ ஜெபி, முடிந்தளவு என் பாதத்தில் காத்துக்கிட, முடிந்தளவு அதிகாலமே எழும்பி என்னை கூப்பிடு, முடிந்தளவு நீ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணு, நான் இந்த முறை உனக்கு வெற்றியை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ் ப்ராமிசிங் யூ தட் திஸ் மந்த் ஷுவர்லி ஐ வில் கிவ் யூ விக்டரி. நீ கடந்த காலத்தில் உனக்கு தோல்வி வந்ததெல்லாம் முதல்ல நினைக்காதே. அது மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இந்த மாதத்தில் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. கடந்த காலத்தில் தொடர்ந்து அவமானங்களையே நீங்கள் நினைக்காதீங்க. ரைட், அதுதான் ரொம்ப முக்கியம்.
கடந்த காலத்தில் வந்த அவமானங்கள், கடந்த காலத்தில் வந்த தோல்விகள், இதே நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், மகனே நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். உனக்கு வெற்றி தர என்னாலே கூடும், உன்னை ஆசீர்வதிக்க என்னாலே கூடும். தோல்வி அடைந்த அதே இடத்துல உன்னை ஆசீர்வதிக்க என்னாலே கூடும். யார் முன்னால் தோற்று போனியப்பா, அதே கண்கள் மத்தியில் உன்னை உயர்த்துவேன். ஆனால் நீ முயற்சியை விட்டுறத, தொடர்ந்து நீ போ. எலியாவை எழும்பு, நீ படுத்து கிடக்காத, நீ செல்ல வேண்டிய பாதை வெகு தூரம். Get up, you have to go a very long way. Elijah, get up, why are you sleeping? நீ படுத்துக்கிடாதீங்க, வண்டி மாடு மாதிரி படுத்துக்கிடாதீங்க. சில வண்டி மாடை எவ்வளோ அடித்தாலும் அது படுத்துக்கிடும். எனக்கு டயர்டாயிட்டேன், எனக்கு நுர தள்ளிட்டு வாயில் போதும், இவ்வளோ தூரம் நடந்து வந்ததே போதும், நாளைக்கு காலில் போகலாம், சும்மா கடவே என்னைய அடிக்க வச்சு பெரம்ப அடிக்க வச்சு நீ எந்திரிச்சு நான் மிதிச்சு விடுவேன்னு சொல்லி மாடு சொல்லும். கோபப்பட்ட என்ன மொட்டி தூக்கிறோம், சும்மா கடவை அப்படின்னு சொல்லிப்பா மாடு சொல்லும். இது தெரியாமல் அந்த ஆள் ஏந்தி மாடு, ஏன் மாடு கள்ள மாடு ஏந்தின்னு அவரை அடிப்பார். மாடு ஒரு முறை சொன்னால் அவர் பின்னால் போயிடும். ஏன்னா இனி முட்டி தூக்கிடும் மாடு. நம்ம அப்படி கள்ள மாடு மாதிரி இனிலாம் நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன், இனிலாம் நான் ஜெபிக்க மாட்டேன், இனிலாம் நான் காலைல அதிகாலை எழுந்துச்சுலாம் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். இந்த கடவுள் எனக்கு 11 மாதம் என்ன செஞ்சார், நீர் என்ன செஞ்சீர், ஒன்றுமே செய்யலை, இனியா நீ செய்ய போறீர் அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. அவர் உங்களுக்கு இந்த மாதத்துல தான் ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு, 12ஆம் மாதத்துல தான் ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு. அதனால் நீங்கள் தயவு செய்து ஏந்திங்க, தயவு செய்து போட்டு எடுங்க, கடலுக்குள்ளே ஆழமாக போங்க. அப்பொழுதுதான் வலைகளை போட்டால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சீமோன் பேதுரு அந்த அட்வைசருக்கு வந்தவொடனே என்ன சொன்னே தெரியல. ஆக்சுவலி நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஒன்றும் கிடைக்கல. பிகாஸ் யூ சே, நீர் சொல்கிறதுனால நான் கடலுக்குள்ளே போகிறேன். என் திறமை அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல, நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் வெற்றியின் மந்திரம். யூ சே அண்ட் ஐ ஓபே, அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறதுனால போகிறேன் சொல்லிவிட்டு அவர் கடலுக்குள்ளே ஆழமாக போய் மீன் போடுறார். அப்போ பாருங்கள் 6ஆம் வசனம், அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வலை கிழிஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான மீன்களை ஆர்டர் கொடுத்தாராம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் சொன்னார், எனக்கு ஒரு மீன் கிடைக்கல, ராத்திரி முழுக்க ட்ரை பண்ணி. அடேங்கப்பா, இப்போ பாருங்க வலை கிளிய போதான். ஐயோ, மீனா குது 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 குதுன்னு சொல்லி மீனா பொங்கி பொங்கி உள்ள கிடக்குது. இவங்களால இழுக்க முடியல. சிக்னல் பண்ணி கடற்கரையிலேருந்து அடுத்த ஆட்கள்லாம் நிறைய போட்டில் இழுத்துட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு மீனாக குவிஞ்சிருது, செல்வமாய் குவிகிறது, லட்சங்களாய் குவிகிறது, கோடிகளாய் குவிகிறது. தேவன் மகிமைப்பட்டார். சீமோன் பேதுரு பிரமித்து போனார். ஐயோ என்று வாயப்பிழந்து பார்த்தார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி மீன் அவர் கிடைச்சிருக்காது. It is because you say, I go deep inside and I spread my net. நீர் சொல்றதுனால செய்கிறேன்னு சொன்ன ஒரு மகா வெற்றி அடைந்தார். வெற்றி அல்ல, மகா வெற்றி. ஏதோ மீன் கொஞ்சம் இல்லை கிடைச்சதுங்கிறதுக்கு அல்ல, ஏதோ வயிற்று பிழைப்பு கிடைச்சது, ஏதோ செலவுக்கு பரவாயில்ல, அப்படி இல்லை. பொங்கி பொங்கி மீன் வந்தது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவரை நம்பி காலடி எடுத்து வைப்பீர்கள். துணிந்து நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்றால், இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா, துணிந்து படிப்பீங்கன்னா, எக்ஸாம் எழுதுனீங்கன்னா, துணிந்து முயற்சி எடுப்பீங்கன்னா, மிகப்பெரிய வெற்றி இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு இனி தோல்வி என்பது இல்லை. இந்த வசனத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இதை நான் வாக்குத்தத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். உங்கள் அக்கௌண்ட்லாம் தான் பொங்கி வழியும். உங்கள் வீட்டில் உங்கள் பெட்டி பீரோ எல்லாம் பொங்கி வழியும். இடமே இருக்காது காசு வைக்கிற அளவுக்கு. அதனால் அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே எனில் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, இந்த கடைசி மாதத்தில் ஆசீர்வாதியும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், என் வளைய மீன்களினாலே நிரப்பும், என் அக்கௌண்டை பணத்தினாலே நிரப்பும், நான் தோற்று போன அதே இடத்தில் என்னை உயர்த்தும், என்னை பார்த்து சிரித்த கண்கள் வெக்கப்பட்டு போகும்படியாய் செய்யும் ஐயா. என் கதை முடிஞ்சிருச்சு, இவன் ஒன்றுக்கு ஆக மாட்டான்னு மக்கள் சொல்றாங்க. நீரோ என்னையே உயர்ந்த அடைக்கிடத்தில் வைக்கிற தேவனாய் இருக்கும் பொழுது நான் ஏன் கலங்கி போக வேண்டும் ஐயா? உயிருள்ள தெய்வமே, ஜீவிக்கும் தெய்வமே, பேதுருவின் தெய்வமே, வளைகளிய மீனை கொடுத்த தெய்வமே,
நீர் இன்றைக்கும் எங்களோடு இருக்கின்றீர், உயிரோடு இருக்கின்றீர் ஐயா. ஆசீர்வாதியும் ஐயா, டிசம்பர் மாதத்தை ஆசீர்வதியும் ஐயா, உயர்த்தும் ஐயா, தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்தும் ஐயா, போதும் போதுங்கிற அளவிற்கு உயர்த்தும் ஐயா, சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகும்படியாய் உயர்த்தும் ஐயா. அப்பா, அந்த நாளிலும் கூட சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, வியாதியை விளக்குவீராக. அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதி வியாதியை விளக்குங்க. ஒரு நாள் கூட இந்த மாதத்தில் ஆஸ்பத்திரி போகக்கூடாது, ₹1 கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டாம், அதிசய சுகத்தை தார். ஒரு இரவு கூட தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது, பசி இல்லாமல் இருக்கக்கூடாது, படுத்த படுக்கையில் கிடக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு பரியாச பொருளாக இருக்கக்கூடாது, நடக்கிறதுக்கு தடுமாறக்கூடாது. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். சிம்சோன் பரியாச பொருளாய் மாறின மாதிரி, வேடிக்கை காட்டின மாதிரி இப்படி பிள்ளைகளை சாத்தான் பரியாச பொருளாய் மாற்ற, வியாதியினால விபத்தினாலே மாற்ற அனுமதி கொடுக்காது. பணம் இல்லாதனால கோமாளியாக மாறி ஆண்டவர் கெட்டவத்தை சொல்லி வீட்டு வாசலில் இருக்கிறவங்கள்லாம் அந்த வேடிக்கை பார்த்து, கத்தாவே துன்பத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள், நன்காய் வாழ்ந்து வயதான காலத்தில் கடலில் சிக்கி தவிக்கிற பிள்ளை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை அற்புதத்தை செய்து நீ சந்தோஷப்படுத்தும். இறைவா, இந்த நாளிலும் கூட என் கடன் பாரம் நீங்காதா, இந்த வருஷம் இவ்வளோ மாதம் ஆகி என் கடனை ஆண்டர் தீக்கலையே, எனக்கு ஆண்டர் வாக்கு பண்ணார், எனக்கு கல்யாணம் ஆகலையே, குழந்தை இல்லையே, வாக்கு பண்ணார், எனக்கு வீடு தரலையே, அது தரலையே என்று சவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்நாளிலும் உடைய பிள்ளைகளை பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும், குடும்பத்தில் சமாதான குறைச்சல் மாறட்டும். கசப்பு, பணம் இல்லாதனால அதுக்கு சண்டை, இதுக்கு சண்டை, கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், நகை வாங்கணும், அதை வாங்கணும், பிரியாணி வைக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், எவ்வளவோ காரியங்கள் தேவைகள் உண்டு. அனைத்து தேவைகளையும் சந்தையும். மழை கொட்டுகிறது திருநெல்வேலி தூத்துக்குடியில், அது நிமித்தமாக குளிர் வாட்டி வதைக்குது. 100 வருடங்களுக்கு பிறகு ஒரு பயங்கரமான குளிர் வந்திருக்குது, மக்கள் நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த குளிர்னாலே மக்கள் யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடாதபடி காத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக வயதானவர்கள் 2 கையால் தாங்கிக் கொள்ளுங்க. கீழே விழுந்துடாதக்கூடாது, காய்ச்சல் வந்துடக்கூடாது, குளிர் காய்ச்சல் வந்துடக்கூடாது. நல்ல சுகமாக நித்திரைத்தார் பாதுகாப்பாக, வீடு இடிஞ்சு விழுந்துடக்கூடாது. நிறைய பேர் வீடெல்லாம் ஓட்டையாக இருக்குது, இடிஞ்சு விழுந்து அவ்வளோதான், காத்துக்கிடுங்க. ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது, பைக்கில் காரில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடக்கூடாது ராஜா. இந்த மாதத்தில் வீண் செலவில் வரக்கூடாது, பொல்லாத ஆவிகள் வரக்கூடாது ராஜா, விபத்து நாச மோசங்கள் வந்துடக்கூடாது. என் தகப்பனே பிள்ளைகள் சொந்தமாக எல்லாத்தையும் இந்த மாதத்தில் கொடுத்து சந்தோஷப்படுத்தும். இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, அந்த உலகம் இருக்கிற அத்தனை நாடுகள், இந்திய தாய் திருநாடு, அனைத்து மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அனைத்து ஊழியக்காரர்களுக்கும், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்காக சோத்திரம். நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அத்தனை நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்நாளிலும் கூட அடைக்கலான்குரிய முதலத்தில் சேர அநேக இடங்கள் உண்டே, அந்த அநேக மக்களை அழைத்து கொண்டு வாரும். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். இது சத்தத்தை கேட்டு ஜெபித்த எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்தை மிகுந்த ஆசீர்வாதமான மாதமாய் மாற்றித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சாக்காரங்கள் நினைத்திருப்பதா. அல்லேலூயா. இந்த புதிய மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. ஆமென்.